வேலைங்கிற மாதிரிதான் போக நண்பர்களே. நான் நினைச்சேன் ப்ரோ, நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பா இன்னைக்கான எபிசோட்ல இந்த ஒரு ட்விஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வச்சாதான் வரப்போற வாரங்கள்ல கேம் நிறைய விஷயங்கள் மாறும் நினைச்சேன். அதே மாதிரி பயங்கர ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா நேத்துக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் நம்ம அருண் அவர்களுக்கு பயங்கரமான ரோஸ்ட். ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை. ஒரே எபிசோட்ல 2 தடவை ரோஸ்ட் வாங்கி நான் இப்பதான் பாத்திருக்கேன். அதாவது 2 தடவை மீன்ஸ் எப்படின்னா, ஒரு தடவை ஆன் ஸ்டேஜ்ல உட்காந்து பயங்கரமா அடிச்சு கவுத்திட்டு போயிருக்காப்ல. அதுக்கப்புறம் தன்னோட ஹோஸ்டிங்க முடிச்சிட்டு போனப்ப விட அங்கிட்டு போயிட்டு மைக்க விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு இருப்பா, அவன் என்னப்பா உள்ள பேசிட்டே இருக்கான், இருப்பா நான் அங்க போய் பேசுறேன்னு சொல்லி திரும்பி வந்து ஒரு பேச்சு பேசுறாரு தெரியுமா. அப்பவே நான் நினைச்சேன் ரைட்டு, இதை ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரதுக்கு கண்டிப்பா சேதன் ஒரு வேலையை பார்ப்பாங்க, வீட்டுக்குள்ள அவருக்கான ஒரு இடத்தை ரிட்டர்ன் கொடுப்பாரு நான் நினைச்சேன். அதே மாதிரி பயங்கரமா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு அருண் பிரசாத் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண போறாங்க போல. என்ன அப்புறம் இது ட்விஸ்டா இருக்குன்னு கேட்டா அதுதான் ட்விஸ்டே. உங்களுக்கு தெரியாத ப்ரோ, யார் அதிகபட்சம் ரோஸ்ட் வாங்குறாங்க, யார் அதிகமா மக்கள் மத்தியில ஒரு மாதிரி நெகட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்களோ அந்த ஒரு நபர் தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்ன, அந்த ஒரு நபர் அந்த வீட்டுக்கு அவ்வளோ நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்திருந்தாலுமே அந்த நபர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு 2ஆவதா இல்ல 3ஆவதா சேவ் ஆயிருவோம், இல்ல நம்ம ஒருவேளை நல்ல கண்டென்ட் கொடுத்திருந்தா ஃபர்ஸ்டா சேவ் ஆயிரும் நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. சோ இப்ப போயிட்டு அவங்க ஃபர்ஸ்டா சேவ் பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க, ரைட்டு அப்ப நம்ம கொடுத்த கண்டென்ட் கரெக்ட் தான், ஆனா ஒரு சில பேர் ஏதோ மாத்தி விட்டுருக்காங்க அதனாலதான் நம்மள அடிச்சிருக்காங்க, மத்தபடி நம்ம கண்டென்ட் கரெக்ட் தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதே கண்டென்ட் ரிட்டர்ன் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சோ அந்த வகையில் அருண் பிரசாத் அவர்களை பொறுத்தவரைக்கு இந்த வாரம் ஃபுல்லா கண்டென்ட் கொடுக்க பேர்ல எதெல்லாமோ கொடுத்து வச்சிருக்காரு. அப்படியே கையில கிடைக்கிறவங்க கண்டென்ட்டா மாத்தி வச்சிருக்காரு. அது வீட்டுக்குள்ள இருக்க அந்த 14 பேர் மட்டும் இல்ல, ஹோஸ்டா வந்து நம்ம சேதனே சேர்த்த கண்டென்ட்டா மாத்திருக்காப்ல. அந்த வகையில அதை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காண்டி அருண் பிரசாத் அவர்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்களா. அப்ப ஆட்டம் தொடரும், ஆட்டம் கம்மியாகுது நண்பர்களே, ஆட்டம் தொடரும் அப்படிங்கறத உண்மை. இரண்டாவதா பவித்ரா அவர்கள், இது எதுக்கு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா சேம் ப்ரோ, டிஃபரெண்டே கிடையாது. நேத்துக்கான எபிசோட்ல பவித்ரா அவர்களுமே ரிப்போர்ட் லைட்டா ரோஸ்ட் போட்டுருப்பாப்ல, என்னப்பா பேசவில்லைன்னு சொல்ற, உன்னை இப்ப நான் பேச விடுறேன், நீ பேசாம அந்த இடத்துல உனக்கான பொறாமை உனக்கான வன்மத்தை தானே காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சேதன ஒரு பாயிண்ட்ல வச்சு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பவித்ரா அவர்கள்லாம் இவ்வளோ, எனக்கு தெரிஞ்சு பவித்ரா அவர்கள்லாம் வந்து ஓவர் ரேட்டட் மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. வெளியே நிறைய ஹைப் கொடுக்குறாங்க பவித்ராக்கு. எனக்கு தெரியலங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. பவித்ரா அந்த வீட்டுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி லைட்டா ரீகேப் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லைங்க. அவங்களுக்கான ரெக்கார்டு அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. ஒரு கேப்டன்சி ஜெயிச்சிருக்காங்களா, இல்ல. கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போட்டுருக்காங்க, பட் ஜெயிக்கல. சரி ஓகே, பெஸ்ட் எத்தனை தடவை வந்திருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 2 தடவை வந்திருக்காங்க நினைக்கிறேன். 2 தடவை இல்ல, 2 தடவை ஒரு தடவை தான் பெஸ்ட் வந்திருக்காங்க, அவ்வளவுதான் பெஸ்ட் வந்திருக்காங்க. பட் அந்த பெஸ்ட்டுமே அந்த வீட்டுல கொஞ்சம் ஃபேவரிசத்துல தான் வந்தாங்க. சரி ஓகே, வீட்டுல பயங்கரமான சண்டைகள் ஏதாவது போட்டு அந்த வீட்டை வெடிக்க வச்சாங்களான்னு சொல்லி அப்படி லைட்டா பரப்பி பார்த்தா அப்படி எதுவுமே இல்ல. சோ இவங்க அந்த வீட்டுல என்ன பண்றாங்கன்னா, நார்மலா போவாங்க, அதிகபட்சம் இவங்க போட்ட சண்டையை கூட்ட சண்டை மட்டும்தான், கூட்டம் இருக்கா பேசிட்டு இருப்பாங்க, சைட்ல உட்கார்ந்து இருப்பாங்க, அந்த கூட்டம் கலையும் போது என்ன பேச விடணும்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இதுதான் அவங்களுக்கான சண்டை. இதான் நேத்து சேதன் அட்ரஸ் பண்ணி பயங்கரமா பேசியிருக்காப்ல. மொத்தத்துல பவித்ரா அவர்களை 2ஆவதா சேவ் பண்றாங்களா, 3ஆவதா சௌந்தர்யாவை சேவ் பண்றதா நியூஸ் வந்திருக்குன்னா ப்ரோ, சௌந்தர்யா 3ஆவதான்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் நியூஸ் வருது, அப்படிதான் வந்திருக்கு. பட் சௌந்தர்யா அவர்களுக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது என்ன சம்பவம் எனக்கு தெரியல. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு நிறைய ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, நாளைக்கு இருக்கு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி பயங்கரமா ஃபயர் போயிட்டு இருக்குது. அது என்ன சம்பவம், என்ன மாதிரி சம்பவம் எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க என்ன சம்பவமா இருக்குன்னு. ஆனா ஒரு சம்பவம் இருக்கு, சௌந்தர்யாக்கு ரோஸ்ட் இருக்கு. அது என்ன ரோஸ்ட் உங்களுக்கே தெரியும், சௌந்தர்யாக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கு. பட் அது பார்க்கலாம், ப்ரோமோல வரும், அது அப்ப நம்ம பேசிக்கலாம். சோ 4ஆவது அன்சிதா சேவ் பண்றாங்க. என்ன ப்ரோ அன்சிதாவா, அன்சிதாக்கு ஓட்டுகள் இருக்கான்னு கேட்டா அன்சிதாக்கு ஓட்டுகள் இருக்கோ இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா அன்சிதாக்கு வந்து இந்த வீட்டுல ஒரு சில பேர் மேல வன்மம் இருக்கு, ஓகேவா. அந்த வன்மம் இப்படி சேவ் பண்ணா அவங்களுக்கு கீழே இருக்க ஆட்கள் மேல அந்த வன்மத்தை காட்டிடுவாங்க. அதுக்கு கீழே யாரெல்லாம் இருக்கான்னு நினைச்சா நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க. அது கீழே யார் இருக்கானா, ரயான் இருக்காப்ல. 5ஆவதா சேவ் பண்ணப்படுற நபர் வந்து ரயான் அவர்கள் சேவ் பண்ணப்படுறாங்க. இந்த இடத்துல ரயானை பத்தி நான் ஒண்ணு சொல்லி ஆகணும். ரயானை போன வாரம் பொறுத்தவரைக்கும் இன்னொரு எபிசோட் எல்லா இடத்துலயும் கட் பண்ணிட்டீங்க, ஓகே. ரயானுக்கான கண்டென்ட் பொறுத்தவரைக்கும் போன வாரம் இன்னொரு எபிசோட்ல பெருசா எதுவுமே வரவில்லை. முக்கியமா அருண் அவர்களுக்கு ஆப்போசிட்டா பேசின எந்த ஒரு கண்டென்ட்டுமே வரல. அது 0. எந்த ஒரு செகண்ட் கண்டென்ட் கூட வரல. அவருக்கான ஃபேஸ் அப்படிங்கிறது அங்க இருக்காது. ஏன்னா அந்த லெவலுக்கு அருணுக்கான நெகட்டிவ் ஃபேஸ எடுத்து போட்டு உடைச்சார் ரயான். போன வாரம் ஃபுல்லாவே கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஓப்பனா, அதுவும் அருண் முன்னாடியே ஓப்பனா சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே இன்னொரு எபிசோட் வரல. கடைசி எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை வந்துச்சு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அதுவும் எப்படி வந்துச்சுன்னா, ஜெஃப்ரியை பத்தி அவன் ஒரு சில உண்மைகள் சொல்லுவான். ஜெஃப்ரி இப்படி ஒரு கேம் ஆடுறான், இப்படிதான் கேம் மாத்தி ஆடிட்டு இருக்கான்னு சொல்லி ஜெஃப்ரிக்கான ஒரு விஷயத்த சொல்லுவான். அந்த விஷயங்கள் மட்டும் தான் ப்ரோமோலே வந்துச்சு, இன்னொரு எபிசோட்ல வந்துச்சு. மொத்தத்துல அருணுக்கு ஆப்போசிட்டா பேசுற கண்டென்ட் சரி ஓகே வீக் டேஸ்ல தான் வரலன்னு சொல்லி பார்த்தா வீக்கெண்ட் எபிசோட்லயும் கட் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு ப்ரோ. எனக்கு இதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆக்சுவலா ஆச்சரியப்படவா இல்ல பயப்படவான்னு தெரியல. ஏன்னா அவங்க பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இப்படி அருண் ஹைலைட் பண்ணி கடைசி அருணுக்கு தான் ஓட்டுகள் இருக்குப்பா, மத்த யாருக்கும் ஓட்டுகள் இல்லைன்னு சொல்லி அருணுக்கு கப்ப கொடுத்துட்டு போயிருவாங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பண்றாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஆக்சுவலா அது நடந்துச்சா நடக்கலன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் வீக்கும் இதே மாதிரி சிவகுமார் அவர்கள் முத்துக்குமாரனை பத்தி ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம பேசி தேவையில்லாம நமக்கு பஞ்சாயத்து. அங்க பார்த்தா
போன வாரம் எப்படி முத்துக்குமார் வந்து அவங்க பேர் என்ன சிவா அவர்கள் எவிக்ட் வெளியே போகும்போது அப்படி சைட்ல போய் நின்று இருந்தாரோ போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் இப்படி கேமரா மட்டும் நின்று இருந்தாரோ அதே மாதிரிதான் இந்த வாரமும் நின்றுட்டு இருக்காப்புல. அங்க பார்த்தா சத்யா வந்து அந்த அவனுக்கான கப்பு உடைச்சிட்டு இருக்கான், இவர் பார்த்தா உள்ள நின்று இருக்காப்ல. சோ எனக்கு தெரியாத விஷயங்கள் இதுக்கப்புறம் நான் போல்டா எடுத்து பேச விரும்பல. சோ இருந்தாலும் சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா காலையில நமக்கு ஒரு விஷயம் வந்துச்சு, என்னன்னா வீட்டுக்குள்ள இவங்க கிளாப்ஸ் வந்திருக்குது, இவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க, இவங்களுக்குலாம் ரோஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு விஷயங்கள் வந்துச்சு. அந்த வகையில சொன்னபடி 3/4 பேருக்கு அங்க கிளாப்ஸ் வந்துட்டு, சொன்னபடி ரோஸ்ட் வந்துட்டு, எல்லாமே வந்துட்டு. ஆனா ரயான் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் வந்து நம்ம சேதனை கொடுத்ததாகவும் மக்கள் சைட்ல இருந்து பயங்கரமான கிளாப்ஸ் வந்ததாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு. கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அந்த இன்னொரு எபிசோட்ல இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இல்ல. அந்த இன்னொரு எபிசோட்ல அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே இல்ல. சரி ஓகே, ஒரு அருணை பத்தி என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது நடந்துச்சா நடக்கலாம் நமக்கு தெரியாது. ஆனா நேத்து நைட்ல இருந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ள வந்து அருணை பத்தி கேட்டாங்கல்ல எல்லாருமே, அருண் வந்து என்ன கேம் ஆடி இருக்கான், அது முக்கியமா அந்த லேபர் மேட்டர்ல அருண் வந்து என்ன மாதிரி பேசியிருக்காரு, ஏன் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும் சொல்லி சொல்லும் போது ஒவ்வொருத்தர் எந்திரிச்சு ஒன்னு சொல்லிருப்பாங்கல்ல, இந்த பாயிண்ட் கிடைச்சா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு, இது கிடைச்சா வெளியே கனெக்ட் பண்ணி பேசுறான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரயான் எந்திரிச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு வந்து ஏத்துக்கிற மனப்பான்மை சுத்தமா இல்ல சார். நம்ம ஒரு விஷயத்த போய் இப்ப சொல்றோம்னா அந்த விஷயத்த அவர் 1% கூட ஏத்துக்க மாட்டேங்காரு, நான் தான் கரெக்ட் நிக்கிறாரு. ஒருவேளை அந்த விஷயம் இல்ல, நீ தப்புடான்னு சொல்லி கஷ்டப்பட்டு நம்ம புரிய வச்சா கூட கடைசியில சரிடா நான் தப்புன்னு சொல்லி ஏத்து முடிச்சுட்டு திருப்பி நம்ம கிட்டே வந்துட்டு அவன் பண்ணது தப்பு தானே, நான் பண்ணது தப்புனா ஓகே நான் ஏத்துக்கிறேன், பட் வந்து அவன் பண்ணது மட்டும் கரெக்டா, அவன் பண்ணது தப்பு தானேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டாண்ட்ல வந்து இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்றாரு தவிர அவருக்கு அந்த ஏத்துக்கிற மனப்பான்மை சுத்தமா இல்ல சார்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பயங்கரமான கைத்தட்டல் வந்திருக்குது. சேதன் வந்து பயங்கரமா ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்திருக்காங்க, இந்த வாரம் நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்ரிசியேஷன் எல்லாம் கொடுத்ததா சொல்றாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே இன்னொரு எபிசோட்ல இல்ல. ரயான் அப்படிங்கிற கேரக்டரே இல்லையா. ரயான் தெரிஞ்சு சேதன் என்ட்ரி கொடுத்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் சும்மா ஃபன்னா பேசும்போது ஒரு 30 செகண்ட் இருந்திருப்பாரு நினைக்கிறேன், அவ்வளவுதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ரயான் இல்லையே. சோ இவங்களுக்கு புரியுதா இந்த இடத்துல இது உண்மையா பொய்யான்னு தெரியல. இப்போ சொல்றேன் இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா நேத்து நைட்ல இருந்து இது பயங்கரமா போயிட்டு இருக்குது. நேத்து காலையில நீங்க கவனிச்சிருப்பீங்க, ரயானுக்கு அப்ரிசியேஷன் இருந்துன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்குதோ. சோ இவ்வளவு நியூஸ் வந்த பிறகும் அந்த ஒன்னொரு எபிசோட்ல அந்த விஷயம் இல்ல அப்படிங்கும் போது மக்கள் எல்லாரும் கொஸ்டின் வைக்கிறாங்க. ப்ரோ நீங்க தான் சொன்னீங்க அப்ரிசியேஷன் இருக்குன்னு, ப்ரோ நீங்க தான் சொன்னீங்க ரயான் இப்படி அருணுக்கு ஆப்போசிட்ல பேசியிருக்காருன்னு, எங்க ப்ரோ இன்னொரு எபிசோட்ல இல்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட பேஜஸ் வந்து இந்த சீசனை பொறுத்தவரைக்கு அப்டேட் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நானே நிறைய பேஜஸ் பார்த்து அதை கொஞ்சம் பேக் செக் பண்ணி இது கரெக்டான்னு சொல்லி பார்த்து தான் ரொம்ப லேட்டா தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதுக்கான ரீசன் என்ன, சும்மா அதிகமா ஃபேக் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சேன். நேத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க, காலையில என்ன போட்டேன், சத்யா அவர்கள் வீட்டா இருந்து வாய்ப்பு இருக்குன்னு போட்டேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொன்னா சிங்கிள் எவிக்ஷன் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில நம்ம தர்ஷிகா அவர்கள் கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் தர்ஷிகாக்கான எவிக்ஷன் போட்டேன். சோ நான் வந்து அந்த ஃபேக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சரி ஓகே நம்ம ஒரு யூட்டன் போட்டுலாமே, அந்த ஃபேக் அப்படிங்கிறதுக்குள்ளே நேரா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைடு எடுத்து போயிட்டு இருக்கேன். அதனால மட்டுமே இந்த கண்டென்ட் என்னால போல்டா எடுத்து இந்த இடத்துல பேச முடியல. ஒருவேளை ரயான் அப்படி பேசியிருந்தாருன்னா கரெக்டான ஸ்பீச் தான், இல்லைன்னு சொல்ல, கரெக்டா நம்ம சேதனை அப்ரிசியேஷன் கொடுத்திருக்காங்க. பட் அந்த கிளிப்பை எங்க அப்படின்னா எங்களால கேட்க முடியும், அதுக்கு மேல எங்களால எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டாவது ஒருவேளை அப்படி இல்லைன்னா இல்லதான், அதுக்கு மேல நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பட் மக்கள் சும்மா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆடியன்ஸ் பண்ண நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பார்க்கலாம் ஏதோ ஒண்ணு பண்றாங்க. 5ஆவதா ரயான் சேவ் பண்ணப்படுறாப்ல, 6ஆவதா ஜாக்லின் சேவ் பண்ணப்படுறாங்க. மீதி இருக்க 2 பேர் யாருன்னே உங்களுக்கே தெரியும். அந்த 2 பேர் தான் ஹாட் சீட்ல உட்காந்துருக்காங்க. பார்க்கலாம் ஹாட் சீட்ல உட்கார வச்சு என்னென்ன பேசி வெளியிட்டு சொல்லி அடுத்த கன்ஃபார்ம் பண்றேன். நீங்க சொல்லுங்க, அருண் அவர்கள் இந்த வாரம் சண்டை போடுவாரா?